बुद्धं शरणं गच्छामि। குருவே சரணம், குருவே துணை, குருவே போற்றி, குருவே எல்லாம். எல்லா உயிரும் பேரருள், பேரறிவு, பேராற்றல், பேரானந்தம் பெறட்டும். அனைவருக்கும் முன்பான வணக்கங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த காணொளியில நாம பார்க்க இருக்கிறது, புத்தர் ஒரு வியாபாரம் பண்றாரு. ஒரு பிசினஸ் மேன் ஒரு வியாபாரம் பண்றாரு. ஒரு வியாபாரம் இல்ல, 7 வியாபாரம் பண்றாரு. 1 2னா பரவாயில்ல, 7 வியாபாரம். அந்த 7 வியாபாரமும் என்னென்ன பண்ணாரு? என்ன, அவர் பேரரசரா இருந்தாரு. பேரரசராக இருந்தக்கூடிய ஒருத்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு, துறவி ஆயிட்டாரு, ஞானம் அடைஞ்சாரு. ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு அவர் போய் வியாபாரம் பண்றாரு? தேவையில்லை. ஞானம் அடைந்தவருக்கு வியாபாரமோ அல்லது வியாபாரத்தின் மூலம் வரக்கூடிய லாபமோ, பணமோ, பொருளோ அல்லது மதிப்போ தேவையா? ஞானம் அடைந்தவருக்கு தேவையில்லை. ஆனா புத்தர் 7 கடை திறக்கிறார். அது என்னென்ன கடைன்றதும், அந்த கடையை எந்த தெருவில் திறந்தாருன்றதும், எந்த சிட்டியில திறந்தாருன்றதான் முக்கியம். இப்போ நாங்க மதுரை. அப்போ மதுரையில திறந்தாரா, இல்லை சென்னையில திறந்தாரா, இல்லை டெல்லியில திறந்தாரா, இல்லை ஐநா சபையில் போய் அங்கே போய் கடையை திறந்து வச்சாரா? வள்ளலார் ஐயா சொன்ன மாதிரி கடை விரித்தேன் கொள்வாரில்லை அப்படின்னு வள்ளலார் ஐயா சொன்னதா சொல்லுவாங்க. நான் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், எனக்கு அது எக்ஸாக்டாக அந்த இடம் எனக்கு கிடைக்கல. தயவுசெய்து நம்ம நண்பர்கள் யாருக்காவது வள்ளலார் ஐயா சொன்ன அந்த கடை விரித்தேன் கொள்வாரில்லை அப்படின்ற அந்த வாசகம் எத்தனாவது திருமுறையில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, என்னுடைய எதிர்பார்ப்புக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கேன். யாராவது சொல்லுங்க, ரொம்ப நன்றி. ஆனால் இப்போ நாம் இந்த காணொலியில் பார்க்கறது, புத்தர் 7 கடை திறந்தாராம்ல, வியாபாரம் பார்த்தாராம்ல, அதன் மூலம் அவருக்கு நிறைய வருமானம் வந்துச்சாம்ல. அது என்ன வியாபாரம் பார்த்தாரு, யாருக்கு வித்தாரு, எந்த இடத்துல வச்சு வித்தாரு, என்ன வருமானம் கிடைச்சிச்சு, அதெல்லாம் கூட முக்கியம். நாம் எதை கொடுத்து அவர்கிட்ட உள்ள அந்த கடைகளில் போய் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்றதான். அவர் கடை வச்சிருந்த இடம் எது அப்படின்னா, தர்மம் அல்லது அறம் அல்லது தம்மம் அப்படின்ற சிட்டியில தான் கடை வைக்கிறார். தம்மா சிட்டி. சில கடைக்கெல்லாம் பேர் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு வித்தியாசமான பேரா இருக்கும். இது தம்மா சிட்டி. அந்த நகரத்துல அவரு கடை வச்சிருக்க தெரு பேர் என்ன தெரியுமா? தியான பயிற்சிகள். இப்ப இந்த நம்ம என்னமோ வால்ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்லாம் விற்பாங்க பாருங்க அமெரிக்காவில், அந்த மாதிரி இந்த தெரு பேர் தியான பயிற்சிகள் விற்பனை நிலையம். எது அந்த தெரு பேரு? தியான பயிற்சிகள் விற்கும் தெரு. தம்மம் எனும் நகரத்தில் தியான பயிற்சிகள் விற்கும் தெருவில் அவர் 7 கடை திறக்கிறார். என்னென்ன கடை? பூக்கடை. நம்பர் 1 கடை எது? பூக்கடை. என்னென்னலாம் அங்க அந்த பூக்கள் அங்க அடிக்க. இப்போ மதுரையில பெரிய பூ மாட்டுத்தாவணியில பூ மார்க்கெட் இருக்கு. எல்லா பூக்களும் அங்கே கிடைக்கும். பூக்கள் மட்டும் இல்லை, அந்த பூக்களை விதவிதமா மாலையாக்குவாங்க. நீங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மல்லிகைப்பூவை சாதாரணமா தொடுக்கிறதுக்கும் இவங்க மாலையா தொடுத்து விற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்க மதுரை வந்தா பாருங்க, நீங்க மதுரைக்காரங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி மதுரை மார்க்கெட்ல பலவிதமான பூக்கள் விற்பனைக்கு வரும். கொடைக்கானல்ல இருக்க பூவும் வரும், அக்கம்பக்கத்தில் உள்ள எல்லா கிராமங்கள்ல இருக்க விளைவிக்கக்கூடிய பல நிறமுள்ள
வடிவமுள்ள, வாசனையுள்ள பூக்கள் எல்லாமே இங்க வந்துரும். அந்த மாரி புத்தருடைய பூக்கடையில அவர் எதெல்லாம் வித்தாரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஆனந்தத்துல அழுதுகிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட பூக்கடைய வந்து புத்தர் திறந்து வைக்கிறாரு. விக்கிறார், வியாபாரம் பண்றாரு. என்னென்னன்றத நம்ம பார்ப்போம். வரிசையா பார்ப்போம். 2வது வாசனை திரவிய கடை. அது உலகத்துல உள்ள அனைத்து நறுமண பொருள்களும், வாசனை பொருட்களும் கிடைக்கிற மாரி ஒரு அற்புதமான ஒரு வாசனை திரவிய கடை. அதே தியான பொருள்கள் விக்கக்கூடிய இடத்துல விக்கிறாரு. 3வது பசியாறுறதுக்காக பழக்கடை. என்னன்னு பார்ப்போம். ஆச்சரியமா இருக்கும். பழக்கடை விக்கிறார். 4வது மூலிகை மருந்து கடை. அதாவது அங்க மருந்தும், மூலிகைகளும் அங்க கிடைக்கும். 5வது கடை, அதெல்லாம் சாப்பிட்டா மரணத்தை தள்ளி போட்டுறலாம். சாவா மருந்து கடை. அந்த கடையில உள்ள பொருள் வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு புத்தர் கடையில வச்சிருக்க பொருள்கள வாங்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு மரணம் வராது. சாவா மருந்து கடை. அடுத்த 2 கடை தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நகைக்கடை. நகைக்கடை எதுக்குய்யா புத்தர் வச்சிருந்தாரு? பேரரசர் வச்சிருக்காரு. என்னென்னன்னு பார்ப்போம். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இறுதியா பலசரக்கடை. ஸோ இந்த 7 விதமான கடைகள வந்து புத்தர் திறந்து வியாபாரம் பண்றாரு. அங்க வாங்குனவங்க தான் நாங்க சரக்கெல்லாம் நாங்க அந்த 7 கடையிலயும் நாங்க வாங்கியிருக்கோம். என் குரு வாங்கிட்டு வந்து எங்களுக்கு அத வந்து குடுத்துருக்காரு. அதுக்கு விலை என்ன தெரியுமா? இப்ப நம்ம ஒரு மார்க்கெட்டுக்கு போறோம். அது காய்கறி மார்க்கெட்டா இருந்தாலும், பழக்கடையா இருந்தாலும், பூக்கடையா இருந்தாலும், அல்லது நகைக்கடையா இருந்தாலும், பலசரக்கு கடையா இருந்தாலும், அங்க நம்ம எத குடுப்போம்? எந்த நாட்டுல இருக்கோமோ, அந்த நாட்டுல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரூபாய், நாணயத்தை, ருப்பீஸ் அந்த ஏதோ ஒண்ணு குடுத்து, நமக்கு தேவையான பொருள்கள வாங்குவோம். புத்தர் எத தெரியுமா கேட்கிறாரு? நமோ புத்தாய. உங்க கர்ம வினைய என்ட்ட குடுத்துட்டு, இந்த பொருட்கள வாங்கிட்டு போங்க அப்படின்றாரு. யோசிச்சு பாருங்க. நாம் செய்த கர்ம வினையை புத்தர்ட்ட, அந்த கடை ஓனர் புத்தரு, அவர்ட்ட குடுத்துட்டு, அவரு விக்கக்கூடிய அந்த சரக்குகள வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, அதை பயன்படுத்த நிப்பானம் உறுதி. மரணத்தை கடக்க முடியும். எல்லையற்ற இந்த பிரபஞ்சத்தின் ஒருவராக நாமும் கலக்க முடியும். ஆதியில் சமமாவது. அது என்னென்ன கடை? அது எப்படிலாம் வித்தாரு? நம்மளுடைய ஆகாமியம், சஞ்சிதம், பிராரப்தம் அப்படின்ற 3 கர்ம வினையும் அவர்ட்ட குடுத்துட்டு, மாற்று பொருளா அந்த சரக்குகளெல்லாம் என்னென்ன சரக்குகள் வச்சிருந்தாரு? அந்த சரக்குகள்லாம் எப்படி வாங்கலாம் அப்படின்றத ஒவ்வொரு காணொளியிலும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.